ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். சீரிஸ் ஆரம்பிக்க நாட்கள் தாமதமாயிருந்தாலும் உங்க நெஞ்சில ஆணி அடிச்சு மாட்டின மாதிரி இப்ப பார்த்தா எப்பவுமே மறக்க முடியாத ஒரு கதையை தான் சீரிஸா எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஆஸ் யூஷுவல் கொரியன் சீரிஸ் தான். 2020 ரிலீஸ் ஆன ட்ரெயின்ன்ற ஒரு கொரியன் சஸ்பென்ஸ் த்ரில்லர். நம்ம இந்த மெமரிஸ்ட் டனல்னு இந்த சீரிஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதே பாணியில ஒரு ஃபேண்டசி கிரைம் த்ரில்லருங்க இது. கதைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லர் பல பெண்களை கொலை பண்ணி அவங்க பாடியை ஒரு பேகுக்குள்ள வச்சு பேக் எடுத்துட்டு வந்து ட்ராக் ஓரமா போட்டுறான். பாடியெல்லாம் போலீஸ்க்கு கிடைச்சி யார் அந்த கில்லர்னு தேடிட்டு இருக்கப்போ கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க ஒரு டிடெக்டிவோட காதலியே கில்லரோட அடுத்த டார்கெட் ஆயிடுறா. சோ டிடெக்டிவ் அந்த கில்லரை கண்டுபிடிச்சு தான் காதலியை காப்பாத்துறாரா இல்லையான்றது தாங்க சீரிஸோட கதை. இது கதையா? இதுல ஃபேண்டசின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரபஞ்சத்துல எவ்வளவோ கேலக்சி இருக்கு, அதுல எவ்வளவோ சூரிய குடும்பம் இருக்கு. அங்கெல்லாம் நம்ம பூமி மாதிரியே நிறைய பூமிகள் இருக்கும். அந்த பூமியில நம்மள மாதிரியே மனுஷங்களும் வாழ்வாங்கன்னு இந்த பேரலல் வேர்ல்டுன்ற கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கோம்ல. இப்போ இந்த உலகத்துல மகேஷ்ன்ற நான் ஒருத்தவன் யூடியூப்ல உங்கள்கிட்ட கத்திட்டு இருக்கேன்னா, பேரலல் வேர்ல்டுலயும் மகேஷ்னு ஒருத்தன் இருப்பான். ஆனா அவன் என்ன மாதிரி கத்திட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அம்மா கொல்லம்மாவே அப்படின்னு கூட கத்திட்டு இருக்க வாய்ப்பு உண்டு. சோ அந்த மாதிரி பேரலல் வேர்ல்டுன்ற ஒன்னு கதைக்குள்ள வந்து டிடெக்டிவ் கில்லரை தேட போறதே அந்த பேரலல் வேர்ல்டுல தான். பட் பேரலல் வேர்ல்டுக்கு என்ன பஸ் பிடிச்சாங்க போக முடியும்? இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்துக்கு போகணும்னா அதுக்கு ட்ரிகர் பாயிண்ட்னு ஒன்னு இருக்கும்ல. அந்த ட்ரிகர் பாயிண்ட் எது? கில்லர் இந்த உலகத்துல கொலை பண்ணிட்டு அந்த உலகத்துக்கு போறானா, இல்ல அங்க கொலை பண்ணிட்டு பாடி எடுத்துட்டு வந்து இங்க போடுறானா? இதுக்குள்ள மிரட்டுற மாதிரி வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு லேயர் பை லேயரா சர்ப்ரைஸா வச்சிருக்கிறது தாங்க சீரிஸோட ஹைலைட். இதுல மொத்தம் 12 எபிசோடு. அதுல முதல் எபிசோட தாங்க இன்னையில இருந்து ஆரம்பிக்க போறோம். வாங்க வாங்க, ஆரம்பம் எந்த அளவு பூகம்பமா இருந்துச்சு எபிசோடுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் எபிசோட ஓபன் பண்ணா நைட் டைம், ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரயில்வே ட்ராக். இந்த டனல் சீரிஸ்க்கு போட்ட செட்டை கழட்டாம இதுல யூஸ் பண்ணிட்டானுங்க போல. நம்ம டனல் சீரிஸ்ல பார்த்தா அதே மாதிரியான ஒரு டனல் இங்கேயும் இருக்கு. அதுக்குள்ள தாங்க இந்த ரயில்வே ட்ராக்கே போகுது. ட்ராக்க ஒரு பூனை கிராஸ் பண்ணுதா? பொதுவா பூனைங்களோட ரியாக்ஷன் டைம்ன்றது சொடக்கு போடுற டைமை விட கம்மியா இருக்கும்ல. அப்படி இருந்தும் ட்ராக்க கிராஸ் பண்ற பூனை அங்க ட்ரெயின் வருதுன்றது நோட் பண்ணவே இல்ல. கண் நிமைக்கிற நேரத்துல ஒரு ட்ரெயின் ட்ராக்ல வந்து பூனையை அடிச்சு தூக்க அங்க சீனை கட் பண்ணி 2008வது வருஷத்துக்கு வந்தா ஒரு ஸ்கூல் பொண்ணு. சேம் நைட் டைம், கொற்ற மழை, தன்னோட வீட்டுக்குள்ள நடந்து போறா. பொண்ணு வீட்டு கதவை ஓபன் பண்ணும் போதே கதவோட பேக் சைட்ல லாக்ல எல்லாம் ஒரே ரத்த கரையா இருக்கு. பட் இவ அதை கவனிக்கல, வீட்டுக்குள்ள போறா. அவ தாங்க படத்தோட ஹீரோயின். இன்னொரு பக்கம் இதே வயசுல இருக்க ஒரு ஸ்கூல் பையன், அவன் தான் ஹீரோ. வீட்டுல தன்னோட அப்பாவை காணோன்னு ரோடா அப்பாவை தேடிட்டே வரான். இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்குள்ள போனால, உள்ள போனா வீடு முழுக்க ரத்தம். அதுக்கு நடுவுல அவ அப்பா செத்து போய் கிடக்குறாரு. அதோட ஹீரோ கிட்ட போனா, ஹீரோ தேடிட்டு போன அவன் அப்பாவுக்கு நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. சோ சட்டு புட்டுன்னு ஆம்புலன்ஸ் வர வச்சு அப்பாவை தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் வந்தா, ஹீரோயினோட அப்பா இறந்துட்டாருன்றப்போ அது கொலை கேஸ். அப்போ ஒரு போலீஸ் உள்ள வந்து ஆகணும்ல. சோ ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ அடிபட்ட அப்பாவோட வந்ததும் இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோவை தெரியும் போலங்க. ஹீரோ நீ என்னடா இங்க அப்படின்ற ஷாக்கான லுக்கோட இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்காங்களா. டாக்டர்ஸ் ஹீரோவோட அப்பாவை செக் பண்ணதுமே இது தெரியாதுங்க, எப்பவோ இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சோ ஒரே நேரத்துல ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அப்பா ரெண்டு பேருக்கும் பக்கத்துலயே ஃபியூனரல்லாம் நடந்து முடிய, அடுத்த லேடி இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் வீட்டுல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க வந்த ஒரு போலீஸ், மேடம் கொலை நடந்த அன்னைக்கு காலையில வீட்டுல பாய்லர் ரிப்பேர் ஆயிடுச்சு போல, அதை ரிப்பேர் பண்ண ஒரு ஆள் வந்திருக்காரு மேடம், விட்னஸா அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணி பாப்போமா அப்படின்னு ஒரு ஃபைல கொடுக்குறான். ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஃபைல்ல இருக்க ஆள் தான் ஹீரோவோட அப்பா. அவர் தான் செத்துட்டாரு. செத்தவரை எங்க போய் விசாரிக்க முடியும்? சரி அதை விட அட்டாப்சி ரிசல்ட் வந்துடுச்சா, காஸ் ஆஃப் டெத் என்னன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டா, அதான் மேடம் கழுத்தை நெரிச்சு மூச்சு விட முடியாம தான் அவர் இறந்து போயிருக்காரு. ஆனா மேடம் ஹீரோயின் அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் கில்லர் விடாம அவரோட தலையிலேயே பல தடவை பலமா அடிச்சிருக்கான். மண்டையில ஓட்டையே விழுந்து போச்சுன்னா பாத்துக்கோங்க. ஏன் ஒரு ஆள் செத்ததுக்கு அப்புறமும் கில்லர் இவ்வளவு ஆக்ரோஷமா ஒரு மண்டையை புலகணும்? அந்த யோசனையோட ரைட்டுப்பா, மர்டர் வெப்பனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா அதை இன்ஸ்பெக்டர் கேட்டதும், இந்த வீட்டுல இருக்க ஒரு செயின் தான் மேடம் மர்டர் வெப்பனு. ஹீரோயின் வீட்டுல இருக்க லாக்கர்ல இருந்தே ஒரு செயினை திருடி கில்லர் அதை வச்சுதான் ஹீரோயின் அப்பாவோட கழுத்தை நெரிச்சே கொண்டு இருக்கான். இங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இப்படி போயிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஹீரோ அப்பாவோட பாடி எரிச்சிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கேப்லங்க பக்கத்துல இருந்த நியூஸ் பேப்பர்ல ஹீரோயின் அப்பாவோட கேஸ பத்தி மர்டர் வெப்பன் எந்த செயினோ அந்த செயின் போட்டோ உட்பட வந்திருக்கு. இத பார்த்துட்டு அப்பாவோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து உட்காடுறான். அந்த திங்ஸ் ஒவ்வொன்னையா எடுத்து பார்த்தா அதுல ஒரு வாட்டர் சாட்டமான ட்விஸ்ட் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாங்க, ஹீரோயின் அப்பாவை எந்த செயினால கழுத்து நடிச்சு கொண்டாங்களோ அதே செயின் ஹீரோ அப்பாவோட பாக்கெட்ல இருக்கு. ஐயோ, அப்ப நல்லா யமன் காஸ்டியூம் போட்ட எம்டன் மாதிரியே இருப்பானே நம்ம அப்பன், அவன் தான் அந்த பொண்ணோட அப்பாவை கொண்டு இருப்பானா அப்படின்னு ஹீரோவுக்குள்ள ஒரு அச்சம். மறுபடியும் இங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா 2020. நம்ம ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம் இல்லங்க, ஒரு ரயில்வே ட்ராக். அங்க முகம் தெரியாத ஒருத்தவன் கையில ஒரு பெரிய பேக் ட்ராக்ல தரன்னு இழுத்துட்டு வரான். பேக்ல இருந்து ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கு. என்ன ஏழ்றைய கூட்ட போறானோன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஸ்கூல் பொண்ணா இருந்து வளர்ந்த ஹீரோயினை காட்டுறாங்க. அவ இப்போ ப்ராசிக்யூட்டர் ஆயிட்டா. ஒரு பொண்ணை பாலியல் தொல்லை பண்ணிட்டாங்கன்னு கேஸ். அது சம்பந்தமா அந்த பொண்ணு
பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கா. அப்ப அங்க அறக்க பறக்க வந்த ஹீரோ அவன் இப்ப போலீஸ் ஆயிட்டான். ஹீரோயினை தனியா கூப்பிட்டு எல்லாம் உள்ள ஒரு பொண்ணு இருக்கால, அவ கேஸ பாக்குறது ஹீரோ தான், அது சம்பந்தமா பேசதான் வந்திருக்காரு. என்னம்மா ஹீரோயின் இது, அந்த பையன் என்னை கெடுத்துட்டான், என்ன அடிச்சிருக்கான், உதைச்சிருக்கான், டார்ச்சர் பண்ணிருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தானே நான் உங்ககிட்ட சப்மிட் பண்ணேன். இந்நேரம் அந்த பையனை உள்ள வைக்கிறதுக்கான வாரண்ட்டை நீ கொடுத்துருக்கணும்ல, ஏன் வாரண்ட்டை கொடுக்க மாட்டேன்ட்டியா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. கரெக்ட் தான், ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு பையன் என்னை கெடுத்துட்டான், டார்ச்சர் பண்ணான்னு சொன்னா, இப்போ உள்ள வந்து என்கிட்ட வேற மாதிரி சொல்றாளேடா. இவளா விருப்பப்பட்டுதான் போனாலாம், அவளுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கூட ஞாபகம் இல்லன்றா. இந்த மாதிரி டைம்ல நான் எப்படி வாரண்ட்டை கொடுக்க முடியும், அதான் கொடுக்கலன்னு ஹீரோயின் சொன்னா. உனக்கே தெரியும்ல கல்பிரிட்டு பெரிய எடுத்து பையன்னு, அந்த பொண்ணை மிரட்டி வேற மாதிரி பேச வச்சிருக்கானுங்கம்மா. நம்மளும் அதுக்கு ஒத்துவுதுனா எப்படி? கல்பிரிட்டு அந்த பொண்ணை காருக்குள்ள வச்சு தானே கலங்கம் பண்ணா. அவன் காரை சீஸ் பண்ணி உள்ள இருக்க கேமரா ஃபுட்டேஜை செக் பண்றதுக்கான வாரண்டியாவது கூடாமா. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ கேட்டாலும் என்னால ரூல்ஸ் படி தான் போக முடியும்ட்டா ஹீரோயின். ஓ அப்படியா, சரி நீ உன் வழியில போ, இந்த கேஸை வேற மாதிரி எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கிளம்பி ஸ்டேஷன் வந்துட்டாரு. ஏற்கனவே அந்த கல்பிரிட்ட ஸ்டேஷன்ல தான் புடிச்சு வச்சிருக்காங்க. வாரண்ட் கிடைக்காம அவனை ரிலீஸ் பண்ணதும் என்ன அது பண்றீங்க, ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்டெல்லாம் சும்மா நாச்சுக்கு சண்டை வாங்குறாங்க. அதாவது என்ன புடிச்சிட்டு வந்தீங்களே என்ன பண்ண முடிஞ்சுது பாருங்க, உங்க கண்ணு முன்னாலே நான் வெளியே போறேன் அப்படின்னு நக்கல் பண்றான். அவன் பண்ற கூத்துல அல்லு சில்லு போலீஸ்க்கே அதிபயங்கர வெறி. அப்படின்னா ஹீரோவுக்கு எவ்வளவு வெறி வரணும். பட் ஹீரோ அவனை பார்க்கவே இல்லைங்க. அவன் பக்கத்துல வந்து ஹீரோவை உசுப்பே போட்டாலும் ரொம்ப மும்பரமா ஹீரோ ஏதோ ஒரு கேஸ் ஃபெயிலியே பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் கல்பிரிட்ட மடக்கிறதுக்கான ஒரு ஷார்ட் கட்டு தான். அவன் மேல ஏற்கனவே டிராபிக் வயலேட் பண்ணிருக்கான்னு 3 கேஸ் இருக்கு. 4வதா அதே டிராபிக் வயலேஷன் கேஸ் போட்டா ஹீரோவுக்கு தேவை அவன் காரை சீஸ் பண்ணி உள்ள இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எடுக்கணும். அதுக்கு இந்த ஒரு கேஸ் போதாதா? சோ அன்னைக்கு நைட்டே கல்பிரிட்ட ஒரு பார்ல இருந்து செம்ம சரக்கோட வெளியே வந்து அவன் கார் எடுத்துக்கிட்டு போறான். ஹீரோ வேணும்னே இவரோட கார்ல கல்பிரிட்டோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவனை இடிக்கிற மாதிரி போய் அவனை உஷ்ணமாக்கி விட்டுறாரு. சோ ஒரு 5 நிமிஷம் சேசிங் நடந்து அடுத்து ஹீரோ ஒரு ரெட் சிக்னலுக்கு முன்னால நிக்கிறாரு. இந்த பக்கமா கல்பிரிட் கார்ல செம்ம ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். சிக்னல் ரெட்ல இருந்து கிரீன் ஆனதும் ஹீரோ கார் எடுக்கிறாரு. ஸ்பீடா வந்துட்டு இருந்த கல்பிரிட் ஹீரோவோட கார்லயே குத்திடுறான். உடனே ஹீரோ பேக்கப்லாம் வர வச்சிட்டாருங்க. இங்க ஒரு பரதேசி போலீஸ் காரையே வச்சுட்டு போயிட்டு இருக்கான். சீக்கிரம் வாங்க, அவனை தூக்கி ஆகணும் அப்படின்னு ஹீரோ போலீஸ் எல்லாம் வர வச்சு கல்பிரிட்ட துரத்துல அவன் பயந்து போய் காரை ஒரு ட்ராக்குள்ள விட்டு ட்ராக்லயே ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். நல்லா மார்வல் ஸ்டுடியோல மாப்பு போடுற ஆள் மாதிரி இருந்துகிட்டு போலீஸ்டையும் தெனாவட்ட காட்டுற நீ. இப்போ உன்னை பிடிக்கிறது என்னமோ டிராபிக்கை வயலேட் பண்ணிட்டேன்ற கேஸ்ல தான். அதை வச்சு உன் கார்ல இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் நான் செக் பண்ணாலே நீ காருக்குள்ள பண்ண கூத்து வெளியே வந்துடும்ல, சிக்குன வாடி நீ அப்படின்னு ஹீரோ கல்பிரிட்ட அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்பதான் கதையே சூடு பிடிக்குது. அங்க கல்பிரிட்டோட காருக்கு பக்கத்துல ஒரு மனுஷ எலும்பு கூட இருக்குங்க. எலும்பு கூட பார்த்ததும் ஹீரோ கல்பிரிட் 2 பேருமே பதறிடுறாங்க. அதான் சாக்குன்னு கல்பிரிட் தப்பிச்சு ஓடும்போது ஒரு மேடான இடம் மண்ணா இருக்கு. மண்ணை சுரண்டிக்கிட்டே மேல ஏற ட்ரை பண்றான். அப்ப மண்ணுக்கு அடியில புதஞ்சிருந்த ஒரு பேக் வெளியே வந்து ஓபன் ஆக அதுக்குள்ளேயும் எலும்பு கூட இருக்கு. ஆல்ரெடி ஒன்னு இது ஒன்னாச்சா, ஆக மொத்தம் 2. இதுக்கப்புறம் எப்படிங்க அந்த இடத்த சர்ச் பண்ணாம இருக்க முடியும்? சர்ச் பண்ணா எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 பெரிய பேக், ஒரு பேக்லயும் ஒரு எலும்பு கூட, ஆக மொத்தம் 4 எலும்பு கூட ஆச்சா. இந்த எலும்பு கூட எல்லாம் கச்சிருக்கலங்க. ட்ராக் 2015ல இருந்து இந்த ரயில்வே ட்ராக் ஒர்க் ஆகவே இல்லை. இந்த பக்கம் ட்ரெயினே வராதான். கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இந்த இடத்தையே மூடி வச்சிட்டாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு சீரியல் கில்லர் ஆளுங்களை கொலை பண்ணி பாடியை இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்கான். இதெல்லாம் டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஆபீஸ் போனா நம்ம 2008ல ஒரு இன்ஸ்பெக்டரை பார்த்தோம்ல, அவங்க இப்ப சீஃப் ஆயிட்டாங்க. ஹீரோயின் 2 பேரோட அப்பா செத்ததும் சீஃப் தான் 2 பேரையும் சின்ன வயசுல இருந்தே கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க போலங்க. நேத்து ஹீரோ கல்பிரிட்ட பிடிக்கிறேன்னு எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டாரு. அவ்வளவு ஸ்பீடா அவன் கார் எடுத்துட்டு வந்து குத்துனதுல ஹீரோவோட நல்ல நேரம் இப்போதைக்கு எதுவும் ஆகல. சப்போஸ் ஏதாவது ஆயிருந்தா சீஃபுக்கு அந்த கடுப்பு, எப்பா இனிமேல் நீ போலீஸ் வேலையிலே இருக்க வேணாண்டா ராசா, உன் லீவ் லெட்டர்ல கழுத்து போட்டு கொஞ்ச நாள் நீ வெளியே கிளம்பா அப்படின்னு அவங்க லெட்டர்லாம் ரெடி பண்ணி ஒத்த கால்ல நிக்கிறாங்க. ஹீரோவை கழுத்து போட சொல்லி. சீஃப் இதெல்லாம் நியாயமா சீஃப்? இப்பதான் நம்ம ஊர்ல சீரியல் கொலை கேஸ் ஒன்று வந்திருக்கு. அதை விசாரிக்காம எப்படி சீஃப் என்னால நிம்மதியா இருக்க முடியும்? பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் ஹாஸ்பிட்டல்லாம் போறேன், டாக்டர் எல்லாம் பாக்குறேன், அவர் கொடுத்த மாத்திரையெல்லாம் ரெகுலரா போடுறேன் அப்படின்னு கோபம் வரக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ டாக்டரை பாக்குறாரோ என்னவோ. நான் பிரச்சனையில மாட்டக்கூடாது அதானே உங்களுக்கு. இனிமேல் பிரச்சனைன்னு வந்தா என்னடான்னு கேளுங்க, தற்சமயத்துக்கு என்ன விட்டுருங்க சீஃப் அப்படின்னு ஹீரோ கெஞ்சினதும் சரி போய் தொலைன்னு சீஃபும் விட்டுறாங்க. ஸ்ட்ரைட்டா ஹீரோ 4 எலும்பு கூட கிடைச்ச கிரைம் சீனுக்கு தாங்க வராரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல 2015ல இருந்தே இந்த இடம் ஒர்க்கிங்ல இல்லன்னு. அதனால இங்க கேமராவும் பெருசா இல்ல, ஆள் நடமாட்டமே இல்லன்றதுனால விட்னஸ் ஆகவும் யாரும் இருக்க வாய்ப்பு இல்ல. பரவாயில்ல, இந்த ஏரியாவை சுத்தி எக்ஸ் கிரிமினல்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு ஹீரோ தன்னோட 2 அசிஸ்டன்ஸுக்கும் ஒரு வேலையை கொடுக்க, நம்ம அவனுக்கு பேரை A1 A2ன்னு வச்சுப்போம். அதை சொல்லிட்டு இங்க ஃபாரன்சிக் டாக்டரா ஒரு பொண்ணு இருக்கா. அவள்கிட்ட வந்து நம்ம ஏதாவது தெரிச்சா செத்தவங்களையோ இல்ல குற்றவாளியோ கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது கிடைச்சுதான்னு ஹீரோ கேக்குறாரு. எங்க கிடைச்சதெல்லாம் எலும்பு கூட, இதுல எங்க இருந்து விக்டிம்ஸ் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா இந்த கேஸ் உங்களுக்கு பெரிய தலைவலியா தாங்க இருக்க போகுது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கப்போ இந்த பக்கம்
A1 ஐயோன்னு அலறான். ஏன்டா என்னடா ஆச்சுன்னு அங்க போனா ட்ராக் வரமா ஒரு பூனை செத்து போய் கிடக்கு. யாராவது புதைச்சிருக்காங்க போல. அதை மீறியும் மண்ணுல இருந்து பூனை வெளியே வந்திருக்கு. நல்லா சைதாப்பேட்டை மைதா முறுக்கு மாதிரி இருந்துகிட்டு போலீஸ் டானி சாலா பூனைய பார்த்தெல்லாம் பயந்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ அதட்டுறப்போ பக்கத்துல இருந்து ஏட்டு ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்றாங்க. இந்த பூனைய பார்த்தா எங்கேயோ செத்து போய் அதை இங்க கொண்டு வந்து புதைச்ச மாதிரியா இருக்கு, ட்ரெயின்ல அடிபட்டு செத்த மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்றானா. நம்ம கூட ஸ்டார்டிங்ல அப்படிதானே பார்த்தோம், ஒரு பூனை ட்ரெயின்ல அடிபடுற மாதிரி. பட் இவனுங்க சொல்றத பார்த்தா 2015ல இருந்து இந்த பக்கம் ட்ரெயினே வரல. அப்புறம் எப்படி அது சாத்தியம்? எப்படியோ இத பத்தி பேசிட்டு இருக்க டைமிங்ல பூனை செத்து போன இடத்துக்கு பக்கத்துல நிறைய சாக்லேட் கவர்ஸா இருக்கு. அது ஹீரோகன்ல பட்டுருது. அதோட அதை முடிச்சுட்டு இங்க ஹீரோயின்ட்ட வந்தா 4 எலும்பு கூடுகள் இருக்க இடத்துக்கு வரா. அங்க இருக்க ஃபாரன்சிக் டாக்டர் கிட்ட இவங்க எல்லாம் எப்படி இறந்து போனாங்க, காஸ் ஆஃப் டெத் என்னவா இருக்கும்னு கேக்குறப்போ கிடைச்சதே எலும்பு கூடா தானே, சோ காஸ் ஆஃப் டெத் சரியா தெரியல. ஆனா இவங்க உயிரோட இருக்கும் போதோ இல்ல பிணமானதுக்கு அப்புறமோ கில்லர் அவங்க தலையில பல தடவை அடிச்சு மண்டை ஓடெல்லாம் ஓட்டையா இருக்கு. இதே மாதிரி தானங்க ஹீரோயினோட அப்பாவும் கொல்லப்பட்டாரு. கழுத்து நெரிச்சு கொன்னதுக்கு அப்புறம் அவரோட தலையில பல தடவை கில்லர் ரிப்பீட் மோல்ல அடிச்சான். அந்த கேஸ்லயும் கில்லரை பிடிக்கவே இல்ல. ஒருவேளை அந்த கொலையை பண்ண கில்லரும் இந்த 4 கொலையை பண்ண கில்லரும் ஒரே ஆளா இருப்பானோ அந்த டவுட் ஹீரோயினுக்கு. பாடி இருக்க கண்டிஷன்லாம் பார்த்தா எப்படியும் இந்த மர்டர் நடந்து 1 வருஷத்துக்கு மேல இருக்கும். காஸ் ஆஃப் டெத் சரியா தெரியலன்றதுனால ஒரே கில்லரா இருப்பானான்னு சொல்ல முடியாது. இத டாக்டர் சொல்ல இந்த பக்கம் ஹீரோவுக்கு சாக்லேட் கவர்லாம் கண்டுபிடிச்சாருல்ல, அதை எந்த கடையில வாங்கினாங்கன்ற வரைக்கும் தேடி போய் யாரு வாங்கினாங்கன்றதையும் சிசிடிவி கேமரா மூலமா புஷ்டாங்க. அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்றான். சேம் டைம் இன்னைக்கு ஹீரோயினுக்கு பர்த்டேங்க. அவளும் சீஃபோட வீட்ல செலிப்ரேட் பண்றாங்க. இங்க சீஃப், ஹீரோ, ஹீரோயின் இவங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோலாம் கூட இருக்கு. 2 பேரோட அப்பாக்கள் போனதுல இருந்து இவங்க 3 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுன்னு நினைக்கிறேன். இதோட எல்லா பர்த்டே செலிப்ரேஷனுக்கும் ஹீரோவும் கலந்துப்பான். கடந்த 3 வருஷமா மட்டும்தாங்க அவன் வரல. என்ன காரணமோ 3 வருஷமா வராதவன் இன்னைக்கு மட்டுமா வந்துட போறான். நம்மளே முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாப்போம் வாங்க அப்படின்னு ஹீரோயின் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இவ வீட்டுக்கு வராளா. வந்து பார்த்தா வீட்டு வாசல்ல தாங்க ஹீரோ நிக்கிறாரு. உடனே நான் உன் பிறந்த நாளைக்காக தான் வந்தேன்னு கனவு காணாதமா, வேற ஒரு விஷயமா பேசலான்னு வந்தேன். இதோ இந்த கடையில போய் சாக்லேட் வாங்கிட்டு ஒருத்தன் வெளியே வரான்ல, அவன் சித்தி பையன் தானே, அதாவது ஹீரோயின் அப்பாவோட 2வது பொண்டாட்டியோட பையன் அப்படின்னு ஹீரோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டி கேட்டதும் அவனை பார்த்து பல வருஷம் ஆகுது. அவன் தானான்னு சரியா தெரியல. பட் கையில இருக்க அடையாளத்தை வச்சு பார்த்தா அவனாதான் இருப்பான். ஆமா, எதுக்காக இவனை பத்தி கேக்குற? இந்த ட்ராக் மர்டர் கேஸ்ல அவனுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. என்னைக்கு ஹீரோ அதுக்கான பதில சொல்லியிருக்காரு. எப்படி எல்லாம் முடிஞ்சா வாரண்ட் வாங்க வாங்கிட்டு தானே வருவேன், அப்ப நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ. இப்ப நான் கிளம்புறேன்னு ஹீரோ வெளியே வரப்போ வீட்டு வாசல்லையே ஹீரோயினுக்குள்ள டிஷ்யூம் டேய் நீ உன் மனசுல என்னதானே நினைச்சிட்டு இருக்க? 10 வருஷமா நீ நானும் ஒன்னா தானே இருந்தோம் இந்த வீட்டுல. 3 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணான்னு விட்டு போயிட்ட. 3 வருஷத்துல ஒரு நாளாச்சும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கியாடா? இன்னைக்கு தான் வர. ஃபர்ஸ்ட் எதுக்காக நீ என்ன விட்டு போன? என்ன காரணம்? எனக்கு அந்த காரணம் தெரிஞ்சே ஆகணும்னு ஹீரோயின் கத்துறா. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னலமா, அதுதான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கான காரணம். இதுக்கு மேல என்ன சொல்ற அப்படின்னு என்னதான் ஹீரோயின்ட்ட முறைச்சுக்கிட்டு கிளம்பினாலும் ஹீரோ அவன் கார்ல ஹீரோயின் பர்த்டேக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கான். சோ ஹீரோவுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி போலங்க. இவன் அப்பா தான் ஹீரோயின் அப்பாவை கொண்டுட்டான்னு ஹீரோவுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. எங்க அது தெரிஞ்சா ஹீரோயின் நம்மள வெறுத்துருவாளோன்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான். அவகிட்ட வரப்பா பேசிட்டு காருக்குள்ள உட்காந்து வெடல பையன் மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க. அப்ப ஃபாரன்சிக் டாக்டர் ஹீரோவுக்கு போனை போட்டு, தம்பிடோ ஒரு சின்ன மேட்டர் மாட்டி இருக்குடா, அதை சொல்லதான் கால் பண்ணேன். எலும்பு கூட எல்லாம் கிடைச்சதில்ல பேக், அதுல ஒரு பேக்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்குடா. என்ன ஃபிங்கர் பிரிண்ட் முழுசா கிடைக்கல, பாதி தான் கிடைச்சிருக்கு. ஆனா நீ சந்தேகப்படுற யாரோ ஒரு ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட கொடுத்தான்னு வையன், அதையும் இதையும் வச்சு கம்பேர்லாம் பண்ணி பார்க்கலாம். பேக்ல இருக்கிறதும் அவங்களதும் ஒரே ஃபிங்கர் பிரிண்ட் தானான்னு சஸ்பெக்ட் யாராவது மாட்டினாங்களா? இருந்தா அவங்க கைரேகை எடுத்துருவான்னு டாக்டர் சொன்னதும் இப்போதைக்கு இந்த கேஸ்ல அடிபடுற ஆள்னா சித்தி பையன் தானே. ஹீரோயின்ட்ட அவன் வீட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டாரு. அவனை பார்க்க கிளம்புறாரு. அதே நேரம் ஹீரோ தேடி போற சித்தி பையன் ஆள் பார்க்க மன வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கான். 4 எலும்பு கூட எங்க கிடைச்சதோ நைட் டைம்ல அந்த ட்ராக் கிட்ட போனவன் சேம் சாக்லேட் கவர்ல சாக்லேட் பிரிச்சு வாயில போட்டு கவரை கீழே போடுறான். பக்கத்திலேயே தானே பூனை ஒண்ணு செத்து போய் கிடந்தது. பூனையை பார்த்ததும் பதறி போய் மண்ணள்ளி போட்டு பூனையை மூட பாக்குறான். முன்னாடி தான் ஆள் யாரும் வரமாட்டாங்க. இப்போ இது கிரைம் சீன் ஆகி போச்சு. போலீஸ் எல்லாம் ரோந்து பணியில இருக்கதானே செய்வாங்க. அப்படி அங்க வந்த ஒரு போலீஸ், டேய் எவன்டா அது, நல்லா வாட்ஸ்அப் டிபியா வச்ச வளர்ப்பு நாய் மாதிரி இருந்துகிட்டு இங்க என்ன நோண்டிட்டு இருக்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, வா 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 அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்து இவர் உழுந்து வாரி ஒரு கலைபெறமே ஆனதும் சித்தி பையனை சித்தி கிட்ட கொண்டு போறாங்க. அவங்க கடை வாசல்ல பஞ்சாயத்து நடக்குது. அதை ஹீரோ கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பாத்துட்டு இருக்காரு. ஏமா என்னம்மா புள்ள வளர்த்து வச்சிருக்க நீ, கிரைம் சீனுங்கெல்லாம் வந்துட்டு இருக்கான், கொஞ்சம் அவனை வீட்லயே அடக்கி வைமா அப்படின்னு போலீஸ் எல்லாம் சித்தி கிட்ட சொன்னா, என்னாலாம் அடக்க முடியாதுன்னு தான் அவனை அவுத்து விட்டேன். இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, அவனுக்கு செலவு பண்ணி எனக்கு மாறலங்க, பேசாம நீங்களே அவனை கூட்டின்னு போய் நம்மாச்சும் பண்ணுங்க, சாவர வரைக்கும் ஜெயில கூட போடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு அந்த அம்மா பையனுக்கு இப்படி ஆனதும் எப்படா அவனை ஒழிச்சு காட்டலாம் தான் பாத்துட்டு இருக்கு. ஐயா இது லம்பாடி பொம்பளையா இருக்கும் போல, இதுகிட்ட பேச முடியாதரா, என்னமாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பிட்டாங்க. அடுத்து ஹீரோ கடைக்குள்ள போக இந்த சித்தி பையன் இருக்கான்ல, அவன் இப்பதாங்க இப்படி ஹீரோயினோட அப்பா செத்த டைம்லலாம்
நல்லா தான் இருந்தான். அவனும் சரி சித்தியும் சரி ஹீரோயினை பண்ணாத டார்ச்சரே இல்ல. இவங்கள்ட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்ததான் ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து 10 வருஷம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் எப்பதான்டா சித்தி பையனுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு பார்த்தா சில வருஷத்துக்கு முன்னால அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். தலையில அடிபட்டு அன்னையில இருந்து தான் இவன் இந்த மாதிரி. சோ இந்த பழைய கதெல்லாம் சித்தி பேசிட்டு, ஆமா எதுக்கு நீ என் பையனை பார்க்க வந்திருக்க, என்ன கதைன்னு கேட்க, ஒன்னும் இல்ல இந்த 4 எலும்பு கூட கட்சி இடத்துக்கு உன் பையன் அடிக்கடி போயிட்டு வரான், அது சம்பந்தமா தான் விசாரிக்க வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்ல, திடீர்னு சித்தி உடம்புல ஆவி கீவி எதுவும் பூந்துருச்சான்னு தெரியல, ஹாரர் படத்துல வர ஆத்மா மாதிரி 32 பல்லையும் காட்டி சிரிச்சுக்கிட்டே, இப்போ நீ என்ன சொல்ல வர, என் பையன் தான் 4 பேரை கொன்னு அவங்க பணத்தை பேக்ல வச்சு ட்ராக்காண்ட போய் போட்டான்றியா, மன வளர்ச்சி சரியில்லாதவன் இதெல்லாம் பண்ணுவான்னு நீ நினைக்கிற அப்படின்னு சித்தி நக்கல் பண்ணுதா. நான் உன் பையனை கொலகாரன்னு சொல்லவே இல்லையே, அவனை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல சேர்த்தன்னு கூட உங்ககிட்ட சொல்ல, அதுக்குள்ள நீ ஏன் உள்நாக்கு தெரியுற அளவு சிரிக்கிற, டோரை க்ளோஸ் பண்ணு, நான் போய் உன் பையனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சித்தி பையன்கிட்ட வராருங்க. இவங்க 2 பேருக்குள்ள கை கலப்பான பிளாஷ்பேக் ஒன்று இருக்கு. ஹீரோயினுக்கு 17 வயசா இருக்கும்போது இந்த லாவண்யா கோபால் ஹீரோயினை டச் பண்ண பார்த்திருக்கான். அப்ப ஹீரோ சித்தி பையனை மரண அடி அடிச்சிருக்காருங்க. அதெல்லாம் பாஸ்டரா, பாஸ்ட் அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லாமலாம் இருக்கக்கூடாது சரியா, இந்த அந்த சாக்லேட் வச்சுக்கோ அப்படின்னு அவன் எப்பவும் சாப்பிட்ற சாக்லேட்டை லஞ்சமா கொடுத்துட்டு, இந்த போட்டோ உனக்கு எந்த இடம் தெரியுதாடா அப்படின்னு எலும்பு கூட எல்லாம் கிடைச்ச அந்த ரயில்வே ஸ்டேஷனோட போட்டோவை ஹீரோ காட்டினா, சித்தி பையன் பேரெல்லாம் கரெக்டா சொல்றாங்க, சூப்பர்ரா கண்ணா, அப்படியே இதையும் சொல்லிட்டு பாப்போம், அடிக்கடி நீ அங்க போறல்ல, சந்தேகப்படுற மாதிரி யாராவது பேக்கோட அங்க வந்தாங்களா நீ பாத்தியான்னு ஹீரோ கேட்டதும் அவன் அதுக்கான பதில சொல்ல மாட்டான். இந்த சின்ன பசங்களா விளையாடுவாங்கல்ல பொம்மை ட்ரெயின் செட்டப், அதுல விளையாண்டுக்கிட்டு டேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு போர்டை தூக்கி வைக்கிறான், அடுத்து மிரர்னு சொல்லிட்டு அங்க ஒரு போர்டை வைக்கிறான், 3வது டிராபிக் லைட், 4வது ஸ்டாப், இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு அங்க ஒரு போர்டை தூக்கி வைக்கிறானா. என்னடா இவன் வளர்றான்னு ஹீரோவுக்கு மண்டை காயும் போது வீடு முழுக்க சுத்தி சுத்தி சூப்பரான ட்விஸ்ட்டுங்க. இப்ப அவன் சொன்னால 4 வார்த்தை, டேஞ்சர், மிரர், டிராபிக் லைட், ஸ்டாப், இந்த 4 வார்த்தையை தான் வீட்டோட எல்லா இடத்துலயும் செவுத்துல எல்லாம் கிறுக்கி வச்சிருக்கான். ஏன் இந்த 4 வார்த்தையை மட்டுமே கிறுக்கி வச்சிருக்கான்னு சுத்தமா ஐடியா இல்லையா. இப்ப சித்தி பையன் 5வதா பெய்ஜிங் டவர் என்ற ஒரு வார்த்தையும் சொல்ல, கடைசி வரைக்கும் ஹீரோவுக்கு ஒன்னும் புரியாம வந்துடுறாரு. கேஸ்ல இவனை தவிர வேற யாருமே உள்ள வரலன்னதும் ஃபாரன்சிக் டாக்டர்கிட்ட போன ஹீரோ பேக்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்டையும் சித்தி பையனோட ஃபிங்கர் பிரிண்டையும் கம்பேர் பண்ண சொல்லி டாக்டர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. அதே இடத்துல டாக்டர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. 4 எலும்பு கூடு கிடைச்சது இல்ல, எலும்பு கூடுகளுக்கு மேல இருந்த ஜுவல்ஸை வச்சு 4 பேருமே பெண்கள் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல ஒரு பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் தான் இப்ப டாக்டர் எடுத்து ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. தம்பி இதை நல்லா பாரு, இந்த ட்ரெஸ் எந்த கம்பெனி தயாரிச்சதோ அப்படி ஒரு கம்பெனி இருந்துச்சுதான், 6-7 வருஷத்துக்கு முன்னால இருந்துச்சு. அப்புறம் அந்த கம்பெனி திவால் ஆகி அதே கம்பெனியை வேற ஒரு கம்பெனிக்காரன் வாங்கிட்டான். பட் இப்ப இந்த ட்ரெஸ் பாரு, பல வருஷத்துக்கு முன்னால திவாலான கம்பெனி போன வருஷம் தான் இந்த ட்ரெஸ் ரெடி பண்ண மாதிரி ட்ரெஸ்ல டேக் எல்லாம் இருக்கு. ஆச்சரியமா இல்ல அப்படின்னு குழப்புற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுதா. டேக பார்த்தா எப்பவோ திவாலான கம்பெனி 2019ல தான் அந்த ட்ரெஸ் ரெடி பண்ணுச்சுன்ற மாதிரியும் இருக்கு. சத்தியமா நடக்கிறது ஒரு இழவும் புரியல. இது முடிய அன்னைக்கு நைட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை கம்பாரிசன் பண்றதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. டாக்டரும் ஹீரோவும் அதை பத்தி பேசிட்டு இருக்கப்போ இவங்கள்ட்ட வந்து A1 மேடம், இந்த ரயில்வே ட்ராக்ல கிரைம் சீன் எல்லாம் போட்டோ எடுத்தோம்ல, அதுல ஒரு போட்டோ வேணும் மேடம், ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கு, போட்டோ ஒவ்வொன்றையா காட்டுங்களேன், எந்த போட்டோ வேணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு அவன் கேட்டு டாக்டர் கம்ப்யூட்டர்ல இருக்க கிரைம் சீன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஒவ்வொன்னா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க தாங்க ஹீரோ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோ சித்தி பையன்கிட்ட போனப்போ அவன் 4 வார்த்தையை சொன்னான்ல, என்னென்ன அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம், டேஞ்சர், மிரர், டிராபிக் லைட், ஸ்டாப். இப்ப கிரைம் சீன்ல எடுத்த போட்டோவெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் 4 எலும்பு கூடு தனித்தனியா கட்சிது இல்ல, எலும்பு கூடுகள் எங்கெல்லாம் கட்சிதோ அந்தந்த இடத்துலலாம் சித்தி பையன் சொன்ன ஒரு வார்த்தைகள் போர்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எலும்பு கூடு கட்சி இடத்துல டேஞ்சர், 2வது எலும்பு கூடு கட்சி இடத்துல மிரர், 3வது எலும்பு கூடு கட்சி இடத்துல டிராபிக் லைட் இருக்கு, 4வது எலும்பு கூடு கட்சி இடத்துல ஸ்டாப்ன்ற போர்டு இருக்கு. இதெல்லாம் போட்டோஸ்ல பார்த்துட்டு அரண்டு போன ஹீரோ நைட்டோட நைட்டா மறுபடியும் கிரைம் சீனுக்கு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள அங்க ஃபாரன்சிக் டாக்டர்கிட்ட போன ஹீரோயின் சித்தி பையனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை பேக்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்டோட ஹீரோ கம்பேர் பண்ண சொல்லியிருக்காருன்றது தெரிஞ்சுக்கிட்டு, சோ அந்த ட்ராக் மர்டர் கேஸ்ல இவனை தான் ஹீரோ சந்தேகப்படுறானா. இப்ப எங்க இருக்கான்னு கேட்டு அவளுமே ட்ராக்கு தான் வந்துட்டு இருக்கா. இந்த கேப்ல ட்ராக்கு போனார்ல ஹீரோ, போட்டோஸ்ல பார்த்த விஷயத்தெல்லாம் கண் எதிரில் நேராவே பார்த்து கன்ஃபார்ம் பண்றாரு. எக்ஸாக்டா எங்கெல்லாம் டெட் பாடி கிடைச்சதோ அங்கெல்லாம் சித்தி பையன் சொன்ன வார்த்தை போர்டா இருக்க. கொலை பண்ணி பாடியை அங்கங்க போட்டவனுக்கு மட்டும் தானங்க தெரியும் எந்தெந்த இடத்துல பாடியை போட்டோன்னு. அப்ப சித்தி பையன் தான் கொலையாளியான்னு ஹீரோ யோசிக்கும் போது ஒரு கால் வருது. போன் எடுத்தா ஃபாரன்சிக் டாக்டர். ஹீரோவோட சந்தேகத்தை அது கன்ஃபார்ம் பண்ணுங்க. சார், ஃபிங்கர் பிரிண்ட் கம்பாரிசன்லாம் முடிஞ்சிடுச்சு, நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி பேக்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சித்தி பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் தானே டாக்டர் அடிச்சு சொல்ல, ரைட்டு. இவன் வேற இந்த 4 வார்த்தை மட்டும் இல்ல, 5வதா பெய்ஜிங் டவர்னு ஒரு வார்த்தையை சொன்னானே, அப்படி நாங்க 5வதா யாரையோ கொண்டு போட்டிருக்கான்
போயிட்டான் தானே அர்த்தம். சோ ஹீரோ ஏ1 கால் பண்ணி, டேய் நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நேரா சித்தி பையனோட வீட்டுக்கு போறீங்க, அவனை தூக்குறீங்க, 5வது அவன் யாரையோ கொன்னு இருக்கான் போலடா, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், சீக்கிரம் 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 அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போன வச்சதும் ஹீரோயின் அங்க வந்துடுறா. அவகிட்ட ஹீரோ என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரோ அதை தெரியாதனமா சொல்லிட்டாருங்க. இவளுக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம், நம்ம அப்பாவை கொலை பண்ண அதே கொலையாளி தான் இந்த 4 கொலையும் பண்ணிருப்பானோன்னு. இப்ப சித்தி பையனை கொலைகாரன்னதும் கரெக்டா, இதையே நான் அப்பவே யோசிக்காம போயிட்டேன். எங்க அப்பா செத்துட்டாருன்னா ஒரு பெரிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரும், வந்துச்சு, அதை தான் அவனுக்கு வாங்கிட்டானுங்களே, கொலை பண்றதுக்கு ஏத்த மாதிரி பக்கத்திலே தான் இருந்தானுங்க, சோ அவன் தான் என் அப்பாவை கொலை பண்ணானா அப்படின்னு ஹீரோயின் முடிவே எடுத்துறா. பட் ஹீரோவுக்கு தானே தெரியும் அவ அப்பாவை கொண்டது நம்ம அப்பா தான்னு. சோ ஏம்மா நீ வேற கண்ட நேரத்துல வந்து கழுத்தை அறுத்துட்டு இருக்க, உன் அப்பாவை கில்லர் கழுத்தை நெரிச்சு தானே கொன்னா, இந்த 4 பேர் அவன் எப்படி கொலை பண்ணான்னு காசு ஆஃப் டெத்தே நமக்கு தெரியாது, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முச்சு போடாம நீ கிளம்பு, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அந்த பெய்ஜிங் டவர்ன்ற வார்த்தை எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீராப்பா கிளம்பினாரு பாருங்க. ஹீரோயின் அங்க செவுத்துல ஒட்டிருக்க ஒரு விஷயத்த பார்த்து, டே ஹீரோ நான் அந்த வார்த்தையை பார்த்துட்டேன்டான்னு ஹீரோவை கூப்பிடுறா. செவுத்த பார்த்தா அங்க பெய்ஜிங் டவர்னு எழுதப்பட்ட சின்னதா ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்குங்க. அப்படியே அந்த சீனை ஹோல்ல போட்டு இங்க A1 A2 கிட்ட வராங்க. இவங்க சித்தி பையனோட வீட்டுக்கு போய் பாக்குறப்போ அவனை காணோம். அந்த கால் முளைச்ச பால் சுறா எங்க தவழ்ந்துகிட்டே போச்சோ தெரியல. திரும்ப ஹீரோயின்ட்ட வந்தா, முதல் நாள் எலும்பு கூடும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளதானே கட்சிது, ட்ராக்குக்கு பக்கத்துல, சோ 5வது டெட் பாடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளதான் இருக்கும் அப்படின்னு ஸ்டேஷனுக்கு உள்ளங்க தனித்தனியா பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. இதுல கரெக்டா ஹீரோயின் போயிட்டு இருக்க டைரக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஒரு இடத்துல பெய்ஜிங் டவர்ன்ற போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவ போறாளா. அந்த பக்கம் ஹீரோ 4 எலும்பு கூட கிடைச்ச ட்ராக்கு கிட்ட போய் நிக்கிறாருங்க. சடனா ஹீரோவுக்கு பின்னால வந்த யாரோ ஒருத்தவங்க ஹீரோவோட தலையிலேயே ஒரு ஷாட்டை கொடுத்து ஹீரோவை அரகுற மயக்கமாக்கிடுறாங்க. யாரான்னு பார்த்தா மன வளர்ச்சி இல்லாம பைத்தியக்கார மாதிரி இவ்வளவு நேரமா சுத்திட்டு இருந்தான்ல சித்தி பையன், அவனே தான். ஹீரோ தடுமாறி கீழே ஊன்ட்டாரு. அதோட இந்த பக்கம் பெய்ஜிங் டவர்ன்ற போஸ்டரையே ஃபாலோ பண்ணிட்டு போன ஹீரோயின் ஒரு இடத்துல ட்ரம்முக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்க 5வது விக்டிமோட பாடியை பாக்குறா. அந்த பொண்ணை இப்பதான் ஃப்ரெஷ்ஷா கொண்டு இருப்பாங்க போல. ஷாக்கோட ஹீரோவுக்கு கால் பண்ணா எங்க போன் எடுக்கிறது, அங்கதான் ஹீரோ ட்ராக்ல பேக்கு மாதிரி படுத்துட்டு இருக்காரு. சோ போன் எடுக்க முடியல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நிதானத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இது இல்லாம ஹீரோ அடிச்சு போட்ட சித்தி பையன் ஹீரோயின் எங்க இருக்காளோ அங்கதான் வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது மணி நைட்டு 9:35 ஆகுதுங்க. அடடா, ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் உங்கள்ட்ட சொல்லாம விட்டேனே. ஹீரோயினோட அப்பா செத்து போய் கண்டார்ல, அப்போ அவரோட கையில கட்டியிருந்த வாட்சிலையும் மணி 9:35 தாங்க இருந்திருக்கும். இப்போ இங்க மணி 9:35 ஆனதும் 5 வருஷமா ஒர்க்கிங்ல இல்லாத ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க்கிங்ல இருந்து ட்ராக்ல ட்ரெயின் வர மாதிரியா இருந்தா, டிராபிக் லைட் எரியும், சிக்னல்லாம் ஆன் ஆகும், ஸ்டாப்பர்லாம் கீழே இறங்கவும் மேல போகும்ல, அது அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இங்க 5வது விக்டிமோட பாடிக்கு பக்கத்துல இருந்த ஹீரோயின் தரையில ஒரு ட்ரெயின் டிக்கெட் இருக்கிறத பாக்குறா. டிக்கெட்ல இருக்க டேட்டையும் டைமையும் செக் பண்ணா இன்னைய டேட்டுக்கு 9:35க்கு சியோல்ல இருந்து ஒர்க்கிங்ல இல்லாத இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரதுக்கான டிக்கெட் தான் அது. ஹீரோயின் அதை பார்த்து ஸ்டன் ஆகும் போதே இங்க யாரோ வராங்களா, அவங்கள ஹீரோயின் திரும்பி பார்க்க அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நிதானத்துக்கு வந்து ஹீரோ ட்ராக்ல ஏஞ்சி உக்காடுறாரு. ட்ராக்குக்கு பக்கத்துல இருக்க கருங்கல்லாம் கட 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 கடன்னு ஆடுது. ட்ராக்ல ட்ரெயின் வர போதுனா தானே அந்த மாதிரி அதிர்வலைகள் வரும், ஆனா ட்ரெயின் வர மாதிரி சவுண்டே கேட்கல. இருந்தாலும் ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கேன்னு ஹீரோ ஒரு இருட்டையே உத்து பார்த்துட்டு இருந்தா, எந்த வித அறிகுறியும் இல்லாம இருட்டுக்குள்ள இருந்து செம்ம ஃபாஸ்டா ஒரு ட்ரெயின் ஹீரோ நோக்கி வருதுங்க. இடிச்சா ஆளு சட்னி ஐயோன்னு ஹீரோ அலரும் போது அதோட எபிசோட முடிச்சிடுறாங்க. சோ இந்த ட்ரெயின் எங்க இருந்து வந்த ட்ரெயினா இருக்கும், எதுக்காக 9:35 ஆகும்போது மட்டும் ஒர்க்கிங்ல இல்லாத ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயின் வருது, இந்த ட்ரெயின் கொடுக்க போற ட்விஸ்ட் எல்லாம் என்ன, இதை தாங்க இனிமேல் நம்ம பார்க்க போறோம். நிறைய டைம் இருக்கு, 11 எபிசோடு இருக்கே. சோ காத்திருந்து ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் அனுபவிக்க தயாரா இருங்க. நான் சீக்கிரமா அடுத்த எபிசோட வந்துடுறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.